வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேசுங்க. 19/11/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தினந்தோறும் திருப்பூர் மார்க்கெட் நிலவரமும் ஒட்டன் சத்திரம் மார்க்கெட் நிலவரமும் தொடர்ந்து பார்க்கலாங்க. வாங்க இன்றைய காய்கறி விலை பார்த்துடலாங்க. திருப்பூர் 15 கிலோ கொண்ட பச்சை மிளகாய் பருவட் 600 to 700க்கும், மீடியம் சைஸ் அதிகபட்ச விலையாக 500க்கும், நச்சுப்புடி 400க்கும், ஓவராலாக 1 கிலோ 20 to 35 40 வரைக்கும் பச்சை மிளகாய் விற்பனை ஆகுதுங்க. முருங்காய் கரும்பு செடி மரம் 3 டைப் வருதுங்க. எல்லா மார்க்கெட் காட்டிலும் திருப்பூரில் முருங்காய் விலை கம்மிங்க. கருமுருங்கை 100க்கும், செடி முருங்கை 80க்கும், மரத்துக்காய் 70-75க்கும் விற்பனை ஆகுதுங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரை 1000 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச அவரை 700க்கும், 1 கிலோ 25 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. புடலங்காய் விலை ரொம்ப வீழ்ச்சிங்க. 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச டாப் குவாலிட்டியாக இருந்தால் 300ங்க, குறைந்தபட்ச விலை 100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. 1 கிலோ 10 to 15 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய் பந்தல் சுரையாக இருந்தால் 300லேருந்து 500 வரைக்கும் போகுதுங்க. தரையில் வர சுரை பார்த்திங்கன்னா 200 to 300ங்க. 1 கிலோ 15 to 25 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பாகற்காய் 20 கிலோ கொண்ட கட்டு 600க்கும், 1 கிலோ 30 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 30 to 400, 300 to 450ங்க. 1 கிலோ 20 to 30-35 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக 500 to 650 வரைக்கும் முள்ளங்கி விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட போய் டாப் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் வந்து 600 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. குறைந்தபட்ச விலையாக 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. 1 கிலோ 10 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் பீட்ரூட் போகுதுங்க. பூண்டு விலை சற்று குறைவுங்க. 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 130-140க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 120க்கும், பல்லு பூண்டு 80 to 100க்கும் விற்பனை ஆகுதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் நேற்றைய ஸ்பீடு இன்னைக்கு கிடையாதுங்க. சாகோ முதல் தர தக்காளி இருந்தால் 400 +க்கும், பந்தல் தக்காளி 450க்கும், மதன் தக்காளி 400க்கும், முதல் தர தக்காளி எல்லாமே 400 +ங்க, 400, 420, 30ங்க. இந்த முதல் தர தக்காளி செகண்ட் குவாலிட்டி 350க்கும், தேர்டு குவாலிட்டி 300க்கும், நச்சுப்புடி 250க்கும், ஓவராலாக 250 to 450 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுன கட்டு பார்த்தீங்கன்னா 10 to 15 ரூபா வரைக்கும் தலையின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. புதினாங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 7 ரூபாயிலிருந்து 14 ரூபா வரைக்கும் புதினா வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 45க்கும், செகண்ட் குவாலிட்டி 35க்கும், நச்சுப்பொடி 15 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கேரட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 1 கிலோ 60 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையை 1 கிலோ 20 to 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 கிலோ மூட்டை 500 to 600க்கும், செகண்ட் குவாலிட்டி கிழங்கு 300க்கும், 1 கிலோ 10 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. நெல்லிக்காய் 1 கிலோ 40 to 50க்கும், பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 150க்கும், அதாவது 1 கிலோ 10 to 15 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க. சப்போட்டா 1 கிலோ 40 to 50 ரூபா வரைக்கும் சப்போட்டா பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க. வெண்டைக்காய்ங்க மாங்காய்ங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் மாங்காய் வந்து வெரைட்டி போல் விற்பனை விலை மாறுபடுதுங்க. வெண்டைக்காய்ங்க நேற்றைய ஸ்பீடு திருப்பூரில் கிடையாதுங்க. 15 கிலோ கொண்ட வெண்டைக்காய் போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை இன்றைக்கி 600 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையை 450 ரூபா வரைக்குமே வெண்டைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் அல்ல சீனி அவரைக்காய்ம்பாங்க. கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை நேற்றைய விலையோட பைக் 50 ரூபா 100 ரூபா குறைவுதானுங்க. 550-600 ரூபாய் கொத்தாவரங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 30 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்கு. சிம்ரன் கத்திரியும் விலை குறைவுதானுங்க. 25 கிலோ கொண்ட சிம்ரன் டாப் குவாலிட்டி 500 to 600ங்க. கொஞ்சம் மீடியமெல்லாம் பார்த்தீங்கன்னா 400லேருந்து கீழே தானுங்க. 1 கிலோ 20 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. பவானி கத்திரியும் 600, 700, 800 தானுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் 300 to 350ங்க. 1 கிலோ 20 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையை 40 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய்ங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்ச விலையாக 60 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 30-35 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயங்க பட்டறை வெங்காயம் 25 கிலோ கொண்ட போய் திருப்பூரில் 1000 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 40-45 ரூபா திருப்பூரில் சின்ன வெங்காயம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. காட்டுக்குள்ளே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காயாக இருந்தால் அதே 40 ரூபாய்க்கு வந்து காட்டுக்குள்ளேயே வாங்குகிறாங்க. பச்சை வெங்காயம் பார்த்திங்கன்னா திருப்பூரில் 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்சம் 700, 800, 900ங்க. பெருசாக பச்சை வெங்காயம் திருப்பூர் மாவட்டத்துக்கு இப்போதைக்கு வரத்து கிடையாதுங்க.
காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 25 ரூபாயிலேருந்து 40க்கும், பட்டறை வெங்காயம் 25 டு 45 வரைக்கும் வாங்குகிறாங்க. பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையை 24க்கும், குறைந்தபட்ச விலையை 12 ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனையாகுதுங்க. அரசாணைக்காய் விலை ரொம்ப 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 வீழ்ச்சிங்க. காட்டுக்குள்ளே ஒரு கிலோ 3 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் 40 மூட்டை 250 டு 350 ரூபா விற்பனையாகுதுங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரது சுத்தமாக கிடையாதுங்க. ஏதாச்சும் விவசாயிகள் பூசணிக்காய் இருந்ததுன்னா நீங்கள் பராமரித்து பண்ணுங்கள். பூசணிக்காய் வந்து இப்போதைக்கு விலை விற்கிதுங்க. 40 மூட்டை நீங்கள் 500 டு 600 ரூபாய்க்கு ஒரு கிலோ 15 ரூபா ரேட்டில் வந்து 10 ரூபாய்க்கு மேலே தான் விற்பனையாகும் இன்றைக்கி. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 500 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டியை சொல்லாங்க. நச்சுப்பொடிங்கிறது 15 ரூபாய்ங்க, மீடியம் சைஸ் 25ங்க, பெருவட்டு தேங்காய் 35ங்க. கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா குடுமையெல்லாம் உரிச்சு இந்த மாதிரி மொட்டைக்காய் வந்து ஒரு கிலோ 70 ரூபா வரைக்குமே வந்து வாங்குகிறாங்க. சுண்டைக்காய்ங்க ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க. தர்பூசணிக்காய்ங்க திருப்பூர் மாவட்டத்தில் பொறுத்தளவுக்கு தர்பூசணிக்கு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வரத்து கிடையாதுங்க. இன்றைக்கி ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் காய் தான் வருதுங்க. 40 மூட்டை 500 ரூபாய்க்குமே, அதுலேயே கழிச்சிக்காய் பார்த்தீங்கன்னா 300 டு 400 ரூபாய்க்கும் தர்பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை என்று 25 கிலோ போய் 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ 20 ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸுங்க. சில்லறை விற்பனை ஒரு கிலோ 30-40 ரூபாய்க்கு சில்லறை விற்பனை ஆகுதுங்க. கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 40 டு 50க்கும், செகண்ட் குவாலிட்டி கொய்யா 30 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து என்ன வெரைட்டி நடவு போடலாம், மிளகாய் நடவு போடலாம்னு கேட்டிருந்தீங்க. மிளகாய் பார்த்தீங்கன்னா வரும் கடும் பனி காலத்தில் வந்து மிளகாய் வந்து செடி தளைஞ்சாலும் முரணை வந்து தாங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் மிளகாய் குறைவாக போட்டு தக்காளி அதிகமாக போடுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா வந்து மழை காலம் கிடையாதுங்க. சாகுவம் போடுங்க, மதன் போடுங்க, என்ன வெரைட்டியும் நடவு போடலாங்க. எனக்கு காய்க்கு வர்றது வந்து தை மாதம் தான் காய்க்கு வருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயி தக்காளி போடுறாங்க போடுங்க.